கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை வேளையிலே தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை தொடர்ந்து தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். அதனால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்முடைய பேசிக் சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது விடுபட்ட சில பாடங்களை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு வரோம்னா தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போகிற இந்த பாடத்தின் தலைப்பு கல்யாண வஸ்திரம். ஸோ கல்யாண வஸ்திரம் இந்த தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை நம்ம தியானிக்கலாம். ஸோ கல்யாண வஸ்திரம் அப்படிங்கும் போது அநேகருக்கு பரிச்சயமான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா அது ஒரு உவமை. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பேசிக் சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு உவமையிலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உவமையில் என்ன இருக்குங்க? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது. த சீக்ரெட்ஸ் ஆஃப் தி கிங்டம், அதான் அன்லாக்கிங் தி பேரபிள் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு உவமைக்குள்ளவும் என்ன இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. தேவன் இந்த ரகசியத்தை யாருக்கு தான் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு ஆயத்தப்படுகிறார்களோ, தங்களே தாங்களே தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, தங்களே தாங்களே தகுதிப்படுத்திக்கிறார்கள் அப்படிங்கிறது ஞானஸ்தான் மூலமாகவே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படி தகுதிப்படுத்திக் கொள்ளுவர்களுக்காகவே தேவன் விலக்கி சொல்வதா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இது எங்கே இருக்கு, எந்த புஸ்தகத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் இருக்குது. அந்த மத்தேயுவில் இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்த ஊமை எப்படி இருக்குது, அந்த ஊமைக்குள்ள பொதுவான கருத்துக்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு பின்பாக இந்த ஊமையோட விளக்கத்தை நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 1-2. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களோடு ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ரொம்ப எளிமையான ஒரு ஓமைங்க. அவர் பாருங்க, இந்த ஓமை ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் அவரே ஓபன் பண்ணிடுறாரு பாருங்க. ஒரு பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கு. சரிங்களா? ரொம்ப எளிமையாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? இந்த ஓமையின் படி ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ண போகிறார். அது மாதிரி தான் பரலோக ராஜ்யம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைகள் வந்துச்சு, இந்த ராஜா எப்படி சமாளிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இது நம்ம ஸ்பீடா படிச்சுட்டு போயிடுவோம். கல்யாணம் இப்ப நமக்குள்ள ஒரு ஊமை தான். இப்ப நமக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம சபையில எல்லாம் கல்யாணம்னா, கல்யாணத்துக்கு நம்ம முதல்ல என்ன வைப்போங்க? ஆமா, முதல்ல என்ன வைப்போம்? இன்விடேஷன் வைப்போம். இன்விடேஷன் வச்சுட்டு அந்த நாள், அந்த பர்டிகுலர் நாள் வரும்போது இன்விடேஷன் வச்சவங்கலாம் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ கல்யாணம் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா. ராஜா வீட்டு கல்யாணத்துக்குன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே இன்விடேஷன் வச்சாலோ வைக்காட்டியே எல்லாருமே ஓடிடுவாங்க. ஏன்னா கல்யாணம் யாரோடையது? ராஜா வீட்டு கல்யாணம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா இது ஒரு ஓமை தான். ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறார், இன்விடேஷன் கொடுத்துருக்கிறார், இன்விடேஷனையும் வாங்கிட்டாங்க. அன்னைக்கு கல்யாண நாளும் வந்துருச்சு. ரொம்ப ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லைங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளையெல்லாம் கூட ரெடியாக இருக்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இன்விடேஷன் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, இன்விடேஷன் வாங்கினவங்க யாருமே என்ன பண்ணலீங்க, வரவே இல்லை. அப்போ இது எப்படி இருக்குது? அப்படியே ரொம்ப வெறிச்சோடி இருக்குது. ராஜா ஒன்றும் அப்செட் ஆகலை. அவர் ஊழியக்காரர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, என்னப்பா இது கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வச்சா யாருமே வரல. ஊழியக்காரர் கூப்பிட்டு, சரி இவங்கெல்லாம் இன்விடேஷன் வச்சா வரமாட்டாங்க, நீங்கள் போய் என்ன பண்ணிடு சொல்லி எப்படியாச்சும் கை பிடிச்சாச்சும் என்ன பண்ணிடு கூட்டிகிட்டு வந்துரு. ஏன்னா கல்யாணத்தில் எது ஆயத்தமாக இருக்கும்? சரி, நான் தேங்க்யூ. பொண்ணு மாப்பிள்ளை ஆயத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லவே இல்லை, அவங்களும் ஆயத்தமாக இருப்பார்கள். பட் என்னன்னா விருந்து என்ன இருக்கும்? ரொம்ப ஆயத்தமாக இருக்கும். சரிங்களா?
விருந்தெல்லாம் வச்சு ஆயத்தம் பண்ணியா இருக்கு, இவங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் அனுப்பி நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டாருங்க, ராஜா அனுப்பிச்சிட்டார். ரொம்ப நல்ல ராஜா என்ன பண்ணிட்டாருங்க, அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சு என்ன நடக்குது பாருங்க, 4ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். இன்னொரு ஊழியக்காரன் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன இருக்கு, எருதுகளும் அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும். புரிஞ்சிருப்பீங்க கொழுத்த ஜந்து எது அப்படின்ட்டு. ரொம்ப ஹெவியான ஐட்டம். இன்னைக்கு சண்டே தான், பிக்சர் பார்த்துக்குங்க, இருந்தாலும் அதுதான் உண்மை. சரிங்களா, ஓமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விருந்து என்ன பண்ணியிருக்கு, ஆயத்தப்பட்டிருக்கு. இதில் பாருங்க, எருதுவே பெரிய ஜந்து தான், எருதுவே பெரிய ஜந்து. அதனால் குட்டியாக இருக்கா, அது கன்று குட்டின்னு சொல்லியிருக்கா, எருது தான் சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா எருதுகளும், அதுக்கப்புறம் என்னங்க, எருதை விட பெருசு ஒன்று இருக்காமா, கொழுத்த ஜந்துக்களும். மேபி ஒட்டகமாக இருக்கலாம். சரிங்களா, அது மாதிரி கொழுத்த ஜந்துக்குள்ள என்ன பண்ணிருக்கு, அடித்து எல்லாம் ரெடியாக இருக்குதுப்பா, எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆனால் விருந்து சாப்பிடுகிறவர்கள் யாரும் இல்லை, கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் போய் என்ன இன்னொரு ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்லு, என்ன இருக்கு, விருந்தெல்லாம் ரெடியாக இருக்குன்னு போய் சொல்லு அப்படிம்பாங்க. சரிங்களா, சொல்லியாச்சு என்ன பண்ணு, கூட்டிகிட்டு வா. நான் பொதுவாகவே சொல்லுவாங்க, இப்போ கல்யாணத்துக்கு வாங்க, என்ன ரெடியாக இருக்குது, மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கால பழக்கம். அப்பா ஊமையில் என்ன சொல்லியிருக்காரு, அது ஸ்பெசிஃபிக் அதை மட்டும் சொல்லியிருக்காரு பாருங்க, எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும், ஹெவி ஃபுட்ஸ். இதுக்கு எல்லாமே அர்த்தம் இருக்குது. இயேசு கிறிஸ்து பேசின ஒரு ஊமை, எல்லாமே அர்த்தம் இருக்குது. சரிங்களா, எல்லாத்தையும் வாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். எல்லா ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, போய் எப்படியாச்சும் என்ன பண்ணிடலாம், கூட்டிகிட்டு வந்து விடலாம், ராஜா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. போய் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்பா இன்விடேஷன் வச்சிருக்கிறாங்க. ராஜா கூப்பிட்றாரு வாங்கன்னு சொன்னால், இந்த இன்விடேஷன் வாங்கினவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார். என்ன நடந்திருக்கு, ராஜா கூப்பிட்டுருக்கிறார், இந்த இன்விடேஷன் அவங்க என்ன பண்ணலைங்க, அசட்டை பண்ணிட்டாங்க. நம்மளோட கொலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னால் மதிக்கவே இல்லை, ராஜா மேலே ஒரு மதிப்பே இல்லை. அசட்டை பண்ணிட்டு இல்லை இல்லை எங்களுக்கு வந்து விருந்து வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், நாங்கள் எங்கே போகிறோம், வயலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு வயலுக்கு போயிட்டாங்க, இன்னொரு குரூப் எங்கே போயிட்டாங்கன்னா வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு கல்யாணத்துக்கு வரல, அவங்கவுங்க வேலை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா, அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்கு, இதாச்சும் பரவாயில்லைங்க, இந்த குரூப்பாச்சும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வியாபாரத்துக்கு போகிறோம், வயலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, இன்விடேஷன் வாங்கினா இன்னொரு குரூப் இருக்குது, அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கிட்டையும் போய் இந்த ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க வாங்க கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. அவங்க கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க போல இருக்கு. என்ன நடந்திருக்கு, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டோம்ல, சும்மா வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க, கூப்பிட்டே இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனை பிடித்து அதுக்கப்புறம் அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செய்துட்டார்கள். இப்போ அவங்களாச்சு ராஜா கொடுத்த இன்விடேஷனை அசட்டை பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராஜாவை சுத்தமாக மதிக்கல. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அவமானப்படுத்தி கொலை செய்து விட்டார்கள். இப்போ இந்த நியூஸ் யாருக்கு போயிருக்கோம், ஏப்பா வரலைனாச்சும் சொல்லியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம், கல்யாணத்துக்கு வரலினா சொல்லியிருக்கலாம், போய் வான் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், அவமானப்படுத்தி கொலை செய்துட்டேன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு மிகப்பெரிய கோவம் வந்துருச்சு. சும்மா இருப்பாரா, உங்களையெல்லாம் சும்மா விட்டா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார் பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு, இந்த கொலை செய்தார்கள் பாத்தீங்களா, அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி, பாருங்க இப்ப ஊழியக்காரர்கள் அனுப்பல, பெட்டாலியன் தன்னோட சேனைகளை என்ன பண்றாருங்க அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். யார் கொலை செய்தார்களோ, கொலை செஞ்சாங்களோ அவங்களையும் கொலை பண்ணி அந்த பட்டணத்தையும் என்ன பண்ணிடுறாருங்க, முற்றிலுமாக அழிச்சு போட்டுக்கிறார், சுட்டு எரிக்கிறார் அவர். சரிங்களா, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்க. ஊழியக்காரங்க பாதி பேர் செத்து போயிட்டாங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க அது எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கல்யாணத்தில் எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆனால் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஆனால் யாருமே வரல. எல்லாமே இருக்குது, விருந்து மென்னு இருக்குங்க,
ரெடியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு இங்க ஆள் இல்லை. ராஜா இப்ப யோசிக்கிறார், என்னப்பா இது, இன்னைக்கு எல்லாருமே அழைச்சோம், யாருமே வரல. இன்னொரு கேள்வி பின்னாடி ஊமை புரிந்து கொள்வதற்காக, இன்விடேஷன் நம்ம ஆக்சுவலா யார் கொடுப்போம்? போற வரவங்க சகோதரர் சகோதரர் கண்டிப்பாக கொடுப்போம். நீங்க கொஞ்சம் எளிமையா வாங்க, உலகத்துல இருந்தேன். சொந்தக்காரங்க இன்விடேஷன் முதல்ல யார் கொடுப்போம்? ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்போம். இன்விடேஷன் முதல்ல யார் கொடுக்கும்? சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுப்போம். சொந்தக்காரங்கள் போக அதுக்கப்புறம் என்ன வரும்? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எல்லாமே வரும். பொதுவாக சொல்கிறேன், சபைன்னு சொல்லவே இல்லை, பொதுவாக. அப்படின்றால் ராஜா இன்விடேஷன் கொடுத்துருக்காருன்னா முதல்ல யார் கொடுத்துருப்பாருங்க? முதல்ல அவருடைய சொந்தக்காரர்கள், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸு, இங்கே எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா சொந்தக்காரங்க என்ன பண்ணலீங்க? யாருமே வரவே இல்லை. முடிவு பண்ணிட்டார், விருந்து ரெடியாக இருக்கு, சொந்தக்காரங்களை கூப்பிட்டோம், யாரும் வரல. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? சொந்தம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவோம்? சொந்தமாக அழைப்போம். சொந்தம் இல்லாதவர்களை சொந்தமாக நம்ம என்ன பண்ணுவோம்? அழைப்போம் அப்படின்னு ஒரு ராஜா ஒரு முடிவுக்குள்ள வந்து வரார். பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 8-9. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது. ராஜாக்கு இந்த கல்யாண விருந்து மேலதான் என்ன இருக்குங்க? இதேதான். ஏன்னா எருது கொளுத்த ஜந்து இல்ல, விருந்து ரெடியா இருக்குப்பா. நல்லா புரிஞ்சு, விருந்து ரெடியா இருக்கு, சொந்தக்காரங்க வரல. ஆனா திருப்பி என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு ஐடியா பண்ணி அது எப்படி செயல்படுத்துறாருன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமாய் போய்விட்டார்கள். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு போச்சு. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க போங்க, அந்த பட்டணத்துக்குள்ள போங்க, அங்க சந்து வீதி எல்லா பக்கம் போய் நில்லுங்க, போய் இந்த மாதிரி ராஜாக்கு திருமணம் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படிங்கிறார். நீங்க வழி சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு என்ன பண்ணுங்க, அழைத்து கொண்டு வாருங்கள். நீங்க போங்க, போய் வாசப்படியில் நில்லுங்க, போய் சந்தில் நில்லுங்க, வீதியில நில்லுங்க. இப்போ நீங்க சப்ஜெக்ட் புரிஞ்சிருப்பீங்க சரிங்களா? எல்லா பக்கம் போய் நில்லுங்க. ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, ஒருத்தரே விட்டுறாதீங்க. போய் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருங்க, டப்புன்னு இன்விடேஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணிருங்க, கல்யாணத்துக்கு வாங்கன்னு வந்துடுங்க. கல்யாணத்துல என்ன இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளை பத்தி பேசியிருக்கா? பொண்ணு மாப்பிள்ளை பாவம் பா, ரொம்ப நேரமா மேக்கப் பண்ணி நின்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா? எருதுகள் வேண்டாம். என்ன விருந்து என்னவா இருக்கு? ஆயத்தமாக இருக்கு. எல்லாம் முதல்ல நீங்க எதுக்கு வாங்க? விருந்துக்கு வாங்க. முதல்ல இதை பிடிங்க, சீக்கிரம் என்ன பண்ணுங்க, விருந்துக்கு வாங்க. சரிங்களா? இப்ப புரிஞ்சிருப்பீங்க ஊமை என்ன என்பது. எல்லாம் விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ராஜா என்ன பண்றாருங்க, அழைக்கிறார். அப்புறம் என்ன நடக்குது? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. பாருங்க, நல்லார் பொல்லார் அப்படின்னா எல்லாத்தையுமே, நல்லவங்க கெட்டவங்க யாருமே பார்க்கல. அழைப்பு என்ன பண்ணிட்டாருங்க, எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, விருந்துக்கு வந்து நல்லா என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு பொங்கல் திருப்தியா இருங்கன்னு சொல்லிட்டு நல்லார் பொல்லார் அப்படி என்றால் கேட்டகரி பிரிக்கல. எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, பாரபட்சம் பார்க்காம யார் யார் வந்திருக்கிறார்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, இன்வைட் பண்ணி கூப்பிட்டு எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, விருந்து நல்லா சாப்பிடுகிறார்கள். அப்போ என்ன நடக்குது? மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 11-12. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. இப்ப என்ன நடக்குதுன்னா, ராஜா இப்பதான் வெளியே வரார். இவ்வளவு நாளா ராஜானால வெளியே வர முடியல. ஏன்? ஏன்னா யாருமே இல்லையா விருந்துக்கு. இவர் வந்து எதை பார்த்துட்டு போவாரு? வெளியே வந்தாருன்னா விருந்து மட்டும்தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ முதல்ல என்ன ஆகட்டும், டைனிங் நிறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா. அதே மாதிரி டைனிங் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. நிரம்பி வழிகின்ற பொழுது இப்போ ராஜா வரார். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், கல்யாணத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வர்றார். அப்படியே பார்த்துட்டே வரும்போது திடீர்னு அங்கே ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாருங்க, பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனே என்ன பண்ணிடுறாருங்க, பார்த்தர்றார். சரிங்களா? பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜா வந்து என்ன கேட்கிறார்,
மத்த 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். 12ஆம் வசனம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அவர் கேட்கிறார், சிநேகிதனே, அந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணிக்கலாம். சிநேகிதனே, நீ கல்யாணம் வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி இங்கே வந்தாய்? வர முடியாதே, வாய்ப்பு இல்லையே, வாய்ப்பே கிடையாது. ஆனா எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவன் என்ன பண்றாருங்க? பேசாமே இருந்தான். இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சொல்லப்படல. இப்போ எந்த ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம பொதுவாக தெரியும், எதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையா, பொதுவாக எல்லாத்துக்கும் எதுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க? கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலே ட்ரெஸ் எடுப்பாங்க பொதுவாகவே உலக ஜனங்கள். இப்போ ராஜா வீட்டுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னா அது ஒரு கிராண்ட் ட்ரெஸ்ஸாக தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை இவங்க தரித்திரத்தை கூப்பிட்டுருப்பாங்க, வசதி இல்லாதவர்கள் இருந்தாலுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று ரெடியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? கார்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று ரெடியாக இருக்கும். இந்த கார்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் என்ன பண்ணிக்கோங்க போட்டுட்டு தான் கல்யாண வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, பிரவேசிப்பார்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ராஜா வீட்டு கல்யாணம். பாருங்க, ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்தில் இப்படி தான் இருக்க வேண்டும்னு ஒரு முறை இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் போய் அங்கே இருக்க முடியுமா? பிச்சைக்காரன் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் நான், சரிங்களா? ஒரு அழுக்கு வஸ்திரம் தரிச்சிட்டு போய் ராஜா வீட்டு கல்யாணத்தில் இருக்க முடியுமா? ராஜா ஒத்துக்குவாரா? ஊழியக்காரங்க ஒத்துக்குவாங்களா? பக்கத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படின்னா ராஜா வீட்டு கல்யாணம்னா என்ன பண்ணணும்னா அதுக்குரிய ட்ரெஸ் போட்டு தான் என்ன பண்ணீங்க போக வேண்டும். இது நடைமுறையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்க ராணி இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கிலாந்து ராணி, அவங்க வந்து எல்லாத்தையும் விருந்துக்கு அழைக்கவே மாட்டாங்க. சப்போஸ் அவங்களுடைய பேலஸில் வந்து விருந்துக்கு அழைச்சாங்கன்னா கம்பல்சரியாக அங்கே எல்லாருமே என்னதான் போட்டுட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா கோட் ஷூட், பிளேசர் தான் போட்டுட்டு போகணும். ஏன்னா அதுதான் அந்த அவங்களோட கல்ச்சருக்கு அதுதான் வந்து ப்ராப்பரான டிக்னிட்டி, அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அந்த ஒரு பழக்க வழக்கம் வெளிநாடுகளில் இருக்குது, சரிங்களா? இல்லைங்க நான் வேட்டி சட்டை தான் போடுவேனால நீ வேட்டி சட்டை இங்கே போட்டுக்கோ, ஆனால் அங்கே விருந்துக்கு வந்தீங்கன்னா இங்கே என்ன தான் போடுவானுங்க, கோட் ஷூட்டு தான் போடணும். அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது நடைமுறையில் இருக்கிற ஒரு பழக்கம். ராணி அதே மாதிரி ராஜாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வஸ்திரம் இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கலாம், வஸ்திரம் இல்லாமல் ராஜாவோட அரண்மனைக்குள் வர முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கிறான், ட்ரெஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க, ட்ரெஸ் வாங்கியிருக்கிறனாலதான் உள்ள வந்திருக்கிறான். ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸை போடல, இல்லை போடாம இருந்திருக்கலாம், என்ன பண்ணிருக்க தொலைச்சிருக்கலாம். போடலைன்னா கூட ராஜா கேட்கும் போது என்ன பண்ணிருக்கலாம், எங்கப்பா அவன் ட்ரெஸ்ன்னு கேட்கும் போது ராஜாவே கையில வச்சிருக்கிறேன் இதோ போட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டிருப்பாரு. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பேசாமல் இருந்திருக்கிறான்னா வாங்கின ட்ரெஸ் அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்கேயோ தொலைச்சிட்டான், மிஸ் பண்ணிட்டான், சரிங்களா? அப்போ ராஜாக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, என்ன இப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, மத்த 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ராஜா என்ன சொல்றாரு, ட்ரெஸ் தொலைச்சு போயிட்டான், கல்யாண வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டான். அதனால இவனை சும்மா விடக்கூடாது, என்ன பண்ணுங்க, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றா. ஒன்றும் இல்லைங்க, பிடிச்சி ஜெயில போடுங்க, அதைத்தான் இப்படி எப்படி சொல்லிக்கிறாருங்க, விளக்கமா சொல்லிக்கிறாரு. பிடிச்சி என்ன பண்ணுங்க, ஜெயில போட்டுருங்க. ஜெயில எதுக்கு போடுவாங்க, தவறு செய்தவர்களே ஜெயில போடுவாங்க, சிறையில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அந்தப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்டு என்ன சொல்றார், அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தோம், யாரும் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்து விருந்துக்கு ஆயத்தமாகி சாப்பிட்டு ட்ரெஸ்ஸோட இருக்கிறாங்க, அதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இத்துடன் எது முடிவடைந்தது, இத்துடன் ஓமை முடிவடைந்து விட்டது. இவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து பேச. இப்ப இந்த ஓமைக்குள்ள என்ன இருக்குது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு, சரிங்களா? இந்த பரலோக ராஜ்ய ரகசியம் எப்படி இருந்ததாக ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாருன்னா, ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து ரிவீல் பண்ண வேண்டும், சரிங்களா?
இப்போ அந்த ராஜா யாரை அடையாளப்படுத்துகிறார் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா ஈஸியா வந்துடும். ராஜா யாரை அடையாளப்படுத்துகிறார்? ராஜா குமாரன் பட்டு, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், அதுக்காக தான். ஸோ ராஜா யாரு? பிதாவாகிய தேவன். ஓகேங்களா? குமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பயே பாதி உங்களுக்கு ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா கல்யாணம் நடக்குது. இப்ப குமாரனுக்கு கல்யாணம் நடக்குமா? அதான ஊமை. ராஜா தன் குமாரனுக்காக என்ன பண்ணி ஒரு கல்யாணத்தை ஆயத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் நடக்குமா? எங்க இது புதுசா கூட யாரும் வரலைங்க, எல்லாம் பழைய ஆளு தான் உட்காந்துருக்குறோம். நீங்களே டவுட்டா பாத்தீங்கன்னா எப்படி? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, அப்போ குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு திருமணம் நடைபெறுகிறது, கட்டாயமாக நடைபெறும். மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப மனைவி என்ன ஆயிட்டு இருக்கிறாங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ரைட். பிதாவாகிய தேவன் தான் ராஜா, குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கு திருமணம் பண்ணுவதற்காக எல்லா காரியத்தையும் யார் ரெடி பண்ணியிருக்கிறாருங்க? ராஜா என்ன பண்ணியிருக்காருங்க? ரெடி பண்ணியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ரெடி பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இது சத்தியமான வசனங்க. கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்லாம் பாக்கியவான். அந்த அழைப்பு ரொம்ப மேன்மையான அழைப்பு. சரி, இப்ப பிதாவாகிய தேவன் கண்டுபிடிச்சிட்டோம். கல்யாணம் யாருக்குன்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யாரை அழைச்சார் முதல்ல அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். வெரி குட். அப்படி என்றால் பாருங்க, ராஜா ஃபர்ஸ்ட் யாரைத்தான் அழைப்பார்? அவருடைய சொந்தக்காரர்கள் யார் ரொம்ப சொந்தமா இருக்கோ அவங்கள தான் அழைப்பாங்க. இப்ப பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப சொந்தம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அவங்கள தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அழைச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாங்க சகல விதமான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்காகவே சொல்லிட்டார், 2 குரூப் உங்க இடத்துல இருந்து தான் வரப்போகுது, ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மண். அப்படி என்றால் சகல விதமான ஆசீர்வாதமும் யாருக்குன்னா ஆபிரகாமோட சந்ததிக்கு தான். வானத்து நட்சத்திரமும் அவங்க தான், கடற்கரை மணலும் அவங்க தான். எல்லா ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்ட் அது வாங்கி கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். சரி, ஆனால் அனுபவிக்க முடியல. ஏன்னா ஜெயிச்சாதான் அனுபவிக்க முடியும். அதை பெற்றுக்கொண்டார்கள், வாக்குத்தத்தம் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். சரிங்களா? இது மட்டுமா அவங்களுக்கு ஆசீர்வாதம்? சரி, ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் தேவன் என்ன பண்ணாங்க? ஒரு ரெமெடி கொடுத்தார். ஏன்? அவங்க சொந்தக்காரங்கள்ல. ஒருவேளை நீங்க தப்பு செஞ்சுட்டாலும் நீங்க பயந்துக்காது. உங்களுக்கு யார் கொடுக்குறேன்? பிரதான ஆசிரியர். அவர் ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பாவத்தை அவர் என்ன பண்ணுவாருங்க? நிவர்த்தி செய்வதற்காக எங்கிட்ட பரிந்து பேசுவார். எப்படி? அந்த ஒப்புரவாக்கு நாள் அட்டான்மெண்ட் டேல உங்களோட பாவத்தை சரி செய்வதற்காக அவர் என்ன பண்ணுவார்? வேலை செய்வார். பிரதான ஆசிரியரும் கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்கள். வேற என்ன இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காருங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் கொடுத்துருக்காரு. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதை அவங்களுக்கு சேருவதற்காக, அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்வதற்காக பிரதான ஆசிரியர் கொடுத்தாரு. கேட்கவே இல்லை. மோசே மூலமா நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, அப்பவும் கேட்கவே இல்லை. சரி, கடைசி என்ன பண்ணியிருக்காருங்க? இயேசு கிறிஸ்துவையும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அவங்க சொந்தக்காரங்கள் மேல. இவங்களுக்கு தான் அந்த அன்டர் அழைப்பும். ஸோ இயேசு கிறிஸ்து பிறந்தும் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணோட்டம், நோக்கம் எல்லாமே யார் மேலே தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மேலே தான் இருந்துச்சு. சரிங்களா? எல்லாமே சரி. இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷம் அவர் ஊழிய வாழ்க்கையில் சீசர்களுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சார் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 5-6. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். பாருங்க, அப்போ சீஷர்களுக்கு என்னதான் சொல்லி அனுப்புறாருன்னா, நீங்க காணாமல் போன ஆடுகளை தான் நீங்க என்ன பண்ணுவானுங்க? தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா இவர்கள்லாம் யாருன்னா தேவனுடைய ஜனங்கள். இந்த உவமைப்படின்னு பார்த்தா ராஜாவோட சொந்தக்காரர்கள். இப்போ இவங்களுக்கு நியூஸ் போகுது,
கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் என்ன பண்ணுங்க, விருந்துக்கு வாங்க அப்படின்னு இந்த சொந்தக்காரங்கிட்ட போய் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஊமையில படிச்சோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ராஜாவோட வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். அதனால தான் மல்கியால படிக்கிறோம். மல்கியால தேவனே சொல்றாரு, என்னை நீங்க மதிக்கவே இல்லை, என்னோட வார்த்தை நீங்க என்ன பண்றீங்க, என்னோட நாமத்தை நீங்க அசட்டை பண்ணுகிறீர்கள், பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. அதே தான் நடந்திருக்கு. அசட்டை பண்றாங்க. ராஜா கூப்பிடுறார், நாங்க வரலன்னு சொல்லி அசட்டை பண்றாங்க. உடனே ராஜா விட்டுருவாரா? சரி சரி, விருந்து ரெடியா இருக்கு, கல்யாணம் ரெடி ஆயிருச்சு, இவங்க வராட்டி பரவாயில்ல, ஊழியக்காரன் நினைச்சு நீங்க போய் ஸ்பெஷலா என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க அப்படிங்கிற, ஸ்பெஷலா போய் கூப்பிடுங்க, இன்வைட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு இவங்களோட ஊழியக்காரர்கள். இப்ப ராஜாவோட ஊழியக்காரர்கள் யாரு? ஒரு ஊழியக்காரர்லாம் பார்ப்போமா? ராஜாவோட இவங்கெல்லாம் இன்வைட் பண்ணாங்க, சீக்கிரம் ரெடியா இருங்க அப்படின்ட்டு. ஸோ முதல் ஊழியக்காரர் யாருங்க? மோசே. எளிமையாக கண்டுபிடித்து விடலாம், ஏன்னா கையில என்ன இருக்குது, கற்பலை இருக்கு. சரிங்களா? மோசே. சரிங்களா? இவர் தான் முதல்ல ஊழியக்காரர். இவர் போய் சொல்றார், ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறக்கும் சகல விதமான ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இவர்கிட்ட தான் அந்த கற்பலையில கொடுக்கப்பட்டு கட்டளைகள் எழுதப்பட்டுச்சு. மோசே போய் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரியாக வழி நடத்தினார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணலீங்க, கேட்கவில்லை, மோசேக்கு கீழ்ப்படியவே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசேயோட காலத்துக்கு பின்பாக யார் வந்தார்னு பார்த்தீங்கன்னா யோசுவா. அவர் தான் வந்து கானான் தேசத்தில் என்ன பண்ணாருங்க, பிரித்து கொடுத்தார். அவருக்கு கீழ்ப்படுத்தாங்களா? இல்லை, அவருக்கும் கீழ்ப்படியவே இல்லை. யோசுவாக்கு பின்னாடி என்ன பண்ணார்னா எங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, நியாயாதிபதிகள் கொடுத்தாங்க. சரி, நியாயாதிபதிகள் பீரியடில் ஏதாச்சும் கீழ்ப்படிஞ்சாங்களா? நாடு ஒன்றும் கீழ்ப்படியவே இல்லை. சரிங்களா? அப்போ பாருங்க, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி விருந்து ரெடியாக வச்சுட்டு ராஜா வந்துருங்க 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 அப்படின்னு கூப்பிட்டே இருந்தா ஒருத்தர் என்ன பண்ணலீங்க, வரவே இல்லை. அப்போ கடைசி என்ன பண்ணாரு, சார் ராஜாக்களை கூப்பிட்டாரு. சார் ராஜாக்கள், அது ராஜாக்கள்னா ஊழியக்காரர்கள், இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஏதாச்சும் கேட்டாங்களா? அப்போ என்ன பண்ணலீங்க, இந்த சொந்தக்காரங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க போடுறது. அப்போ இருந்தாலே சொந்தக்காரங்களாம் பிரச்சனை தான், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக. சரி, உங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னால் பத்தாது, உங்களுக்கு சொல்கிற விதமாக சொல்ல வேண்டும் சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பிச்சார். இவர் சொல்லியாச்சும் கேட்பாரான்னு. யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். வந்து மிரட்டினார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணல, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜா பார்க்குற, என்ன இத்தனை பேர் சொல்லி நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே, என்னது அப்படின்னு வச்சுட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணுறான்னு அசட்டை பண்ணி ஒருத்தர் வயல் வேலைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருங்க, வியாபாரத்துக்கு போயிட்டாங்கன்னா. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி, தேவன் எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கையை வாழாமல் அவங்க சொந்த வேலை என்ன பண்ணிட்டாங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விட்டார்கள், மாம்சத்தை இடம் கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ ராஜா என்ன பண்ணாரு, சரி இன்னும் ஊழியக்காரர் 2 விதமாக அனுப்பிச்சார். இன்னொரு ஊழியக்காரர் அனுப்பிச்சு நீங்கள் போய் விருந்து இருக்குன்னு ஆயத்தப்படுத்திடுவாங்க கூப்பிட்டாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணாங்க, அந்த சொந்தக்காரங்க, என்ன எப்போ பார்த்தா நீ கல்யாணத்துக்கு வான்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள்ல. அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் அவமானப்படுறதுக்காகவும் சாகருக்காகவுமே ஒரு ஊழியக்காரர் போய் அவரும் கூப்பிட்டார் கல்யாணத்துக்கு. யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் 3 வருஷம் எப்படியாச்சும் வந்துருங்க சொல்லி தேவனுடைய திட்டத்தை முழுவதுமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு விலக்கி சொன்னார். பல அற்புதங்களை அங்கே செய்து காமிச்சார், அன்பு செஞ்சு காமிச்சார், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிச்சார், பல ஊமைகள் பேசினார், என்னென்னமோ பேசினாங்க. ஆனால் அந்த ஊமையில சொன்ன பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் என்னதான் பண்ணாங்க, அதை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த ஊமை பேசும்போது அவர் தெரிஞ்சுதானே பேசியிருப்பாரு, அவமானப்படுத்தி தான் கொலை செய்திருக்கிறார்கள். முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய அவமானம். சிலுவை மரணம்ங்கிறது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு மரணம். ஆனா கிண்டல், கேலி, பரியாசம், அவமானம் எல்லாத்தையும் சகிச்சு சிலுவையில் என்ன பண்ணிருக்காங்க, கொலை செய்தார்கள். அதனாலதான் பின்னாடி அப்போஸ்தலர் எழுதுறாங்க, பாவம் அறியாத அவர்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்க கொலை செய்தீர்கள், அதுக்கு நான் தேவனை உயிரோட எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம், அவர் நீங்க தான் கொலை செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து. அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொலை
செய்து விட்டார்கள். இப்ப யாருக்கு கோபம் வரும்? யாருக்கு கோபம் வரும்? ராஜாக்கு என்ன பண்ணுங்க? ஊமையில ராஜாக்கு என்ன வந்துச்சு? கடும் கோபம் வந்து என்ன பண்ணிட்டாருங்க? அந்த பட்டணத்தைவே சுட்டெரித்தார். நல்லா புரிஞ்சுக்க, பட்டணத்தைவே சுட்டெரித்தார். இப்ப எங்க குமாரன் என்ன பேசுறான்னு பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 37 முதல் 39. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. பாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எத்தனை தீர்க்கதரிசி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கொலை செய்திருக்கிறீங்க. இவரு போய் ஏன்பா கொலை செஞ்சேன்னு கேட்டவர், இவரையும் என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்துட்டாங்க. உங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லாமல் போயிடுச்சு. நான் எத்தனையோ தடவை உங்களை சேர்த்துக்கொள்ளன்னு ஆசைப்பட்டேன், உங்களுக்கும் மனது இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன அங்க சொல்லுறார்? 38ஆம் வசனம் வாசிப்போம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அங்க ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டார், இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். சரிங்களா? ஒண்ணும் இல்லாம போகும், பாழாய் போக போகுது அப்படின்னு நாங்க சொல்லுகிறார். 39ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ப்ராஃபஸிங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க? பார்க்கவே முடியாது. அவருடைய பிரசன்ஸ் அவங்களால உணர்ந்து கொள்ளவே முடியாது. இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிட்டாரு, இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். இது நடந்துச்சா? நடந்துச்சு. கிபி 60 என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, தீத்துராயன் மூலமாக கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சுங்க? இஸ்ரேல் தேசம் வந்து சுட்டெரிக்கப்பட்டுச்சு. கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு. அது பார்த்தீங்கன்னா நெருப்பை வச்சு கொளுத்திட்டாங்க. எப்படி அந்த ஊமையில் ராஜா அந்த பட்டணத்தை எரிச்சாரோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டார்னா இங்கே என்ன நடந்துச்சுங்க? ப்ராஃபஸியில் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஊமையில் ராஜா என்ன பண்ணார்? பார்த்தார், விருந்து என்ன இருக்கு? விருந்து அப்படியே தான் இருக்கு. என்ன பிரச்சனைனா, விருந்து சாப்பிடுகிறவர்களுக்கு தான் யாருமே இல்லை. சரி, ராஜா பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணினார்? ஊழியக்காரர் கூப்பிட்டு, நீங்க போய் என்ன பண்ணுங்க? சந்துகளிலும் வீதிகளிலும் நின்று நல்லோர் பொல்லோர் எல்லார்த்தையும் என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டா, இது ஊமை. ஊமையில் இது விருந்து. ஸ்பிரிச்சுவலில் எது விருந்து நமக்கு? இதோட ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதோட ரொம்ப மிகவும் ஹெல்த்தியான ஃபுட்டு தேவனுடைய வார்த்தை, சத்தியம். இந்த உணவை சாப்பிட்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 8, 9. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். யார்? இஸ்ரேல் ஜனங்கள் அபாத்திரமாய் போய்விட்டார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். சொந்தக்காரங்க இல்லாதவங்களை, புரிஞ்சுட்டீங்களா? சொந்தம் இல்லாதவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? கூட்டிட்டு வாங்க. அவங்கள என்ன பண்ணிக்கலாம்? சொந்தமாக்கி கொள்ளலாம். புறஜாதிகளுக்கு தான் அந்த வாய்ப்பு போச்சு. புறஜாதிகள் என்ன தேவனுடைய சொந்தக்காரர்களா? அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கா? கட்டளை இருக்கா? ஆராதனை இருக்கா? தேவன் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. புறஜாதிகளுக்கு என்ன சொல்லப்பட்டது? அவங்க அந்நியரும் பரதேசிகளும். அவதான் என்ன சொல்றாரு? எல்லா பரதேசிகளும் அல்ல அந்நியர் என்ன பண்ணுங்க? கூட்டிட்டு வாங்க. எதுக்கு? கல்யாண விருந்துக்கு. விருந்து ரெடியா இருக்கு. எது? தேவனுடைய வார்த்தை, வசனம் ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்மளை அழைத்தது என்ன தெரியுங்களா? சத்தியம், தேவன். பார், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. ஞானமானது வெளியே நின்று என்ன பண்ணுதுங்க? கூப்பிடுது. வீதிகளில் சத்தமிடுகிறது. வீதிகளில் சத்தமிடுகிறது. ஏதோ ஒரு ரீசன், யாரோ ஒருத்தர் சொல்லிதான் இந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிருப்போங்க? வந்திருப்போம். ஒன்னா நோட்டீஸ் வாங்கியிருப்போம், இல்லையா நம்ம தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இந்த கல்யாண விருந்துக்கு நம்ம என்ன பண்ணிருப்போங்க? வந்திருப்போம். சரிங்களா? டைரக்டா கூப்பிடல. நான் டைரக்ட் அழைப்பு யாருக்கு தான் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்துச்சு. சரிங்களா? ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதியில் என்ன பண்ணுதுங்க? சத்தமிடுகிறது. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது பாருங்க. முதல் அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
அப்ப ராஜா என்ன பண்ணார், ஊழியக்காரர் அனுப்பிச்சு நீங்க வீதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அப்படி வந்து கூப்பிட்டவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பவுலும் பர்னபாவும். பாருங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். பாருங்க, இதோ புறஜாதி இடத்தில் போகிறோம். இது ரொம்ப டஃப்ங்க. ஏன் அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தை வர வேண்டும்? அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு, ஏன்னா இதனால் வரைக்கும் ராஜாவோட அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. இப்ப இந்த அழைப்பை யாருக்கு கொடுக்க போறாங்க? புறஜாதிகளுக்கு கொடுக்க போறாங்க. தைரியம் கொண்டு தேவன் அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி இதை கேட்டுட்டு இஸ்ரேல் ஜனங்களும் சும்மா விட மாட்டாங்க, கொலை செஞ்சு போடுவாங்க. எல்லாம் ஒரு தைரியம் கொண்டு புறஜாதிகளுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அப்போஸ்தலராக பவுல் மூலியமாகவும் பர்னபா மூலியமாகவும் என்ன பண்றாருன்னா ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால என்ன பண்ணிருக்காருன்னா இந்த சத்தியம் அங்க போய் புறஜாதிகள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா திருமண காரியத்துக்குள்ளாக, அதாவது கல்யாணம் விருந்துக்குள்ளாக அவங்க என்ன பண்ணுகிறாங்கன்னா வரம். எப்படி வராங்க பாருங்க, வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். யூ ஆர் ஆல் ஒன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இதுல வரும். அப்படி என்றால் அந்த ஊமையில அந்த விருந்துக்கு அழைச்சாங்க பாத்தீங்களா, யார் யார் வந்தாங்க? நல்லோர் பொல்லோர், எல்லாருமே நல்லோர் பொல்லார் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த விருந்துக்கு, இந்த ஆவிக்குரிய விருந்துக்கு, இந்த கல்யாணத்துக்கு யார் யார் வருவார்கள் பாத்தீங்கன்னா வசனம் அழகாக இருக்கு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இப்ப புறஜாதியா இருந்தோம், விருந்துக்கு போக முடியாம இருந்தோம், ராஜாவோட அரண்மனைக்குள்ள போகாம இருந்தோம். ஆனால் அப்போ அந்த ஊழியக்காரர்கள் மூலியமாக தேவனுடைய கிருபை நிமித்தம் அப்போஸ்தலர் பவுல் பர்னபா மூலியமாக நம்மளும் என்ன பண்ணுங்க, அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். இப்ப அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டால், பரலோக ராஜ்யத்தை ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் அங்க என்ன சொல்றாருன்னா ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஓகே ரைட், அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்ப நம்ம எங்க போகணும்? கல்யாண விருந்துக்கு சாப்பிட வேண்டியிருந்தா இப்ப எங்க போகணும்? கல்யாணத்துக்கு போகணுங்க. அதான் ரொம்ப சிம்பிள். கல்யாணம் விருந்துனா எங்க போகணுங்க? கல்யாணத்துக்கு தான் போகணும். சரிங்களா? இன்விடேஷன் வைக்கிறேன்ட்டு இல்லை இங்கேயே கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? அங்கெல்லாம் சொல்ல முடியாது. நாம் தான் என்ன பண்ணணுங்க, போக வேண்டும். சரிங்களா? இப்போ எப்படி விருந்துக்குள்ள போக முடியும்னா அப்படியே போயிட முடியுமா? போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த ஊமையில அந்த ராஜா அந்த ஒரு நபரை பிடிச்சி கேட்டார் பார்த்தீங்களா, சிநேகிதனே வஸ்திரம் எங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாருங்க, வஸ்திரம் கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் ராஜா கேட்டிருக்கிறார். இப்ப புறஜாதிகளாக நாமும் அந்த விருந்துக்கு போக போகிறோம், சாப்பிட போகிறோம், அந்த கல்யாணத்தில் அட்டன் பண்ண போகிறோம். அப்படி என்றால் நமக்கு என்ன பண்ண இருக்குங்க, நமக்கும் கண்டிப்பாக வஸ்திரம். இது என்ன வஸ்திரம்? அந்த அரண்மனைக்கு போறதுக்கு, அந்த ராஜா அங்கீகரிக்கிறதுக்கு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஈக்குவலா இருக்க வேண்டும். இப்ப புரிஞ்சுங்களா வஸ்திரம் எதுக்குங்க? எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே ஈக்குவல் தான். அதுக்காக தான் அங்க ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது. புரிஞ்சு, அங்க ராஜா எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் விருந்துக்கு வந்தவர்களும் இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த வஸ்திரம் கொடுப்பார்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற யூனிஃபார்ம் எது கொடுக்குறாங்க? அங்க மாணவர்கள் பணக்காரன் ஏழை எதுவுமே தெரியக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் தான். அந்த ஈக்குவல் காட்டுறதுக்காக அந்த ராஜாவோட வஸ்திரம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். ஓகே ரைட். ராஜா அங்கீகரிக்கிற மாதிரி வஸ்திரம் புறஜாதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சா? கொடுக்கப்பட்டுச்சா? நான் அமுத்தினா டக்குன்னு வந்துடும். கொடுக்கப்பட்டுச்சு. எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? ஞானஸ்தானம் மூலியமாக. ஏன்னா நம்ம விருந்துக்கு அழைச்சிட்டாங்க, ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. போனா ஸ்பாட் அவுட் ஆயிடுவோம், பூரா பாவம். சரிங்களா? அப்படி என்றால் இப்ப ஞானஸ்தானம் மூலியமாக யாரை நம்ம ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறோங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ட்ரெஸ், குவாலிஃபைடு. ராஜா பார்க்கும் போது அவருடைய குமாரன ட்ரெஸ் ஹைலி குவாலிஃபைடு. ஓகே ரைட், எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். பாருங்க, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோமோ அத்தனை பேருமே யாரை ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. பரலோகத்துல இருந்து பிதாவாகிய தேவன் ஞானஸ்தானம் எடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது
நம்ம தெரியுமா, நமக்கு மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸு தெரியுமான்னு பார்த்தா எதை தெரியுங்க? ட்ரெஸ்ஸு தான் தெரியும். கிறிஸ்துக்குள்ளாக தான் நம்ம என்ன இருக்கிறோங்க? ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை டக்குன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ரிமூவ் பண்ணிட்டாருன்னா நாம் மரணத்துக்குள்ளாக சென்று விடுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு கிரேஸ் அப்படி இருக்குன்னா, தேவன் ஒரு கிரேஸ் கொடுத்துருக்காரு. கிறிஸ்துக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணியிருக்காருங்க? வச்சிருக்காரு. அந்த சார்ஜ் யார் எடுத்திருக்காருன்னா இயேசு கிறிஸ்து எடுத்திருக்காரு. இப்போ எல்லாருமே என்ன எதுக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ளாக. அவரவே என்ன பண்ணிருக்காரு? ட்ரெஸ்ஸா நம்ம போட்டிருக்கிறோம். ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பாருங்க, கிராண்ட் ட்ரெஸ், சாதாரண ட்ரெஸ் கிடையாதுங்க, கிராண்ட் ட்ரெஸ். என்னன்னா ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி நீதி என்னும் சால்வை. இயேசு கிறிஸ்துவே ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் இந்த விருந்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி ஏனோதானோன்னு வாழ்க்கை அங்கே சொல்லப்படவே இல்லை. இது ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம். இயேசு கிறிஸ்துவே ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறோம். நீதியின் சால்வை. தேவன் பரலோகத்திலிருந்து நம்மளை பார்க்க போது இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இவ்வளவு பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எபேசியர் 3:3 வாசிப்போம். எபேசியர் 3:3. அது என்னவெனில், புறச்சாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பாருங்க, இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னே இப்ப யாருக்குள்ளாக வந்துட்டோன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடன் பங்காளர். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த வாய்ப்பு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் யாருக்கு போச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு போச்சு. அவங்க அசட்டை பண்ணி விட்டார்கள். இது நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த வார்த்தையை. இஸ்ரேல் ஜனங்கள் அசட்டை பண்ணி விட்டார்கள் என்றால் இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கின புறஜாதியான நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? அந்த அசட்டை பண்ணக்கூடாது. நாம் அசட்டை பண்ணிவிட்டால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா, நான் அசட்டை பண்ணிட்டேன்னா இன்னொருத்தருக்கு போயிடும், அவ்வளோதான். அவங்க அந்த விருந்தில் கலந்து கொள்வார்கள். அந்த மேலான ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வார்கள். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலாகவே இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மணவாளன் என்ன ஆயிடுச்சுங்க? ரெடி ஆயிட்டார். இப்போ எல்லாருமே விருந்துக்குள்ள என்ன பண்ணியாச்சுன்னா போயாச்சு. எல்லாருமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறோம். எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சரியான ஒரு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வழி நடத்தி கொண்டு வருகின்றோம். அப்போது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் அந்த ஊமையில். மத்தேயு 22:12 வாசிப்போம். மத்தேயு 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். பாருங்க, ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டு எல்லா வேலைகளும் செய்து முடிச்சுட்டு கடைசியில பார்த்தா எதை மிஸ் பண்ணிடுறாங்க? ட்ரெஸ்ஸை மிஸ் பண்ணிடுறான். எங்கேன்னு கேட்கும் போது அவன் என்ன பண்ணியிருந்தாங்க? பேசாமல் இருந்திருக்கிறான். ஆங்கிலத்தில் படிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தெரியும் எனக்கு டிஸ்பிளேல ஃப்ரெண்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம கிரேக்க அதில் போய் நம்ம பார்க்கின்ற பொழுது 2 வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுங்கிறது போதுன்னா அது காலப்பகுதியில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் ஆவாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்ரெண்ட் இருக்கலாம், காலேஜில் படிக்கும்போது ஃப்ரெண்ட் இருக்கலாம், வேலைக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஆனால் இந்த ஃபெலோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் ஃப்ரெண்டு. கூடவே இருக்கிறவர்கள், கூடவே இருக்கிறவர்கள், அவர் ஃப்ரெண்டு, அதாவது அவரை மாதிரியே இருக்கிறவர்கள். இதுதான் அந்த ஃபெலோன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு சிறு வயசு சிநேகிதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சிறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சிநேகிதன். இவங்க தான் எப்படின்னா ஃபெலோன்னு சொல்லுவாங்க. அவங்க சின்னதுலேருந்தே தெரிஞ்சவங்க. இப்போ பிதாவாகிய தேவன் என்னன்னு கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபெலோன் தான் கூப்பிட்றாரு. சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்றாரு. நீ எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவேன்? கூடவே இருந்தியே, அவரை மாதிரியே இருந்தையே, அவற்றிருந்து எல்லாமே நீ பெற்றுக்கொண்டேயே அப்படின்னு கேட்குறாரு. எங்கப்பா உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்கும் போது அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்?
பேசாமல் இருந்து அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறாருங்க? அதே அசால்ட் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணாங்களோ அதே அசட்டை தன்னை நிமித்தமாக அவன் என்ன பண்ணிட்டான்? தொலைத்து விட்டான். பாருங்க, கொலோசியர் 1:27 வாசிப்போம். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். ஃபெலோ, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினில்லப்பா, சிநேகிதன் கூப்பிட்டாருல்ல, வாங்கினில்ல. யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், யாருக்குமே கிடைக்காத ஒரு மகிமை. இட்ஸ் a சீக்ரெட். யாருக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறாருங்க? ட்ரெஸ்ஸு வாங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறாரு. பொதுவாக உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா? உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்ட்டு. ஜென்ரல் சைக்காலஜி, சரிங்களா? நம்மளும் அப்படி தான். ஸ்கூலுக்கு காலேஜ் எல்லாம் போகும்போது நம்ம ஒன்றும் பேசியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டோம். நம்மளுக்கு போகும்போதே தெரிஞ்சிடும். நமக்கு ஏற்ற ஃப்ரெண்டு பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம்? கண்டுபிடிச்சிருவோம். நேராக அவர் பக்கத்தில் உட்காந்துக்கோ, இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துங்க. அது அப்படியே அந்த அந்த வேவ் அப்படி தான் மேட்ச் ஆகும். இதெல்லாம் சைக்காலஜி. இந்த இடத்துல ஃபெலோன் அப்படி தான் சொல்கிறார். யாருக்குமே கிடைக்காத ஒரு ரகசியம், ஒரு ஐஸ்வர்யம், ஒரு மகிமை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபெலோ அப்படின்ட்டு இருக்காரு. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இன்னொரு வசனம் தொடர்ந்து வாசிப்போம். கொலோசியர் 1:28 வாசிப்போம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள பாருங்க சொல்றாரு, நீ ஏன் மிஸ் பண்ணிட்ட? ஏதாச்சும் தவற விட்டோமானா எதுவுமே தவறு இல்லை. எல்லாத்துக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனும் ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். எல்லா விதமான புத்திமதியும், எல்லா விதமான சத்தியமும். ஏன்னா விருந்து சாதாரண விருந்து கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விருந்தினோன்னு, பைபிள் விருந்தினோன்னு நம்ம வந்து மற்றவர்களையும் நினச்சிக்க கூடாது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படிம்பாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கேயே ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படி? பாடுகள் வந்தால் ஆசீர்வாதம். இப்போ சிந்தன் பிறகு எந்த பாடுகளும் வரல அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் யார் இருக்கிறாங்க? நான் தான் என்னைத்தானே சொன்னேன், வேற யாருமே சொல்லல. யாருக்குமே பாடுகள், அதாவது ஒருத்தருக்கு கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் வரலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? தேங்க்யூ காட், எனக்கு நீங்கள் பாடுகள் கொடுக்கல அப்படின்னு சொல்லணுமா? தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஏதோ என்ன நடந்திருக்கு, சம்திங் எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கு, தயவு செய்து எங்களுக்கு என்ன கொடுத்துருங்க? கிறிஸ்துக்குள்ளான பாடுகளை கொடுத்து விடுங்கள். ஏன்னா பாடுகள் மூலமா தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும். பாடுகள் மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டா தான் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சரிங்களா? பாருங்க, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். சகல விதமான ஆசீர்வாதம், ஈக்குவாலிட்டி என்ன பண்ணிருக்காரு அந்த மனுஷனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இது மட்டுமா கொடுத்தார்? இல்ல. ட்ரெஸ்ல பாருங்க, ரோமர் 8:29-30 வாசிப்போம். ரோமர் 8:29-30 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவரை முன்குறித்தாரோ அவர் தான் என்ன பண்ணிருக்காருங்க? அழைச்சிருக்காரு. அதனாலதான் சிநேகிதன் சின்னதுல இருந்தே தெரியும் சொல்றோம். பாத்தீங்களா? எவரே முன்குறிச்சிருக்காரோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காருங்க? அழைச்சிருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் என்ன பண்ணுவாருங்க? நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை இவர் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தும் போது நம்மகிட்ட என்ன இருக்கணுங்க? ட்ரெஸ் இருக்க வேண்டும். ட்ரெஸ் இருக்க வேண்டும். மகிமைப்படுத்துவார். ட்ரெஸ் இல்லைன்னா என்னங்க? இப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம்? நம்ம அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, உண்மை உள்ளவர்களா? நம்ம இருக்கிற ஸ்டேஜ் என்னது? உண்மை உள்ளவர்கள் ஸ்டேஜில் தான் தேவன் என்ன பண்ணுவாருங்க? மகிமைப்படுத்துவார். இப்போ நம்மளாம் என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறோம். யார் ட்ரெஸ் போட்டிருக்கிறா? நம்ம தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு ரகசியத்தை அறிவிச்சிருக்கிறாரா? அறிவிச்சிருக்கிறார். எல்லா ரகசியம் நம்ம இருக்க. சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரா? விருந்து சாப்பிட்டு இருக்கிறோமா? நம்ம தான் எல்லாமே சாப்பிட்டு இருக்கிறோம். எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை
தொலைப்பதும் தொலைப்பாமல் இருப்பதும் அசட்டை பண்ணுவதும் அசட்டை பண்ணாமல் இருப்பதும் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? ஆண்டவரே, நீங்க எங்களை அழைச்சிங்க, என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜில் கொண்டு போனீங்க, ஏன் நீங்க என்னை உண்மையுள்ளவர் ஆக்கவில்லைன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. உங்கள்கிட்ட தான்ப்பா கொடுத்தேன், அதனால தான் கேட்டேன். சிநேகிதனே, வந்துட்டேன், உன்னை அழைச்சேன், நீ ஃபெலோ தான், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ் என்ன, நான் கொடுத்த ட்ரெஸ்ஸு எங்கே? யாருக்கும் கிடைக்காத ஒரு மகிமை, ரகசியம் எல்லாம் உனக்கு கொடுத்தனே, புத்தி சொன்னனே, சத்தியத்தை கொடுத்தனே, ட்ரெஸ் எங்கே அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியலைங்க, பேச முடியல. இன்னைக்கு நம்ம இந்த அழைப்பை அசால்ட்டா விட்டுட்டோம்னா உயிர்த்தெழுதல, முதலாம் உயிர்த்தெழுதல நம்ம பங்கு பெறவில்லை என்றால், திரள் கூட்டமாக பேர்லாம் சொல்லிடாதீங்க, அது கேட்டகரியே கிடையாது சொல்றேன். அப்படின்னா இவ்வளோ தூரம் பாடுபட்டது நமக்கு என்னவா இருக்கும்னா வீணாகத்தான் போகும். கரெக்டுங்களா? இன்னைக்கு நம்ம ஓடுறது, பிரயாசப்படுறது, சாக்ரிஃபைஸ் எல்லாமே தேவனால் நிச்சயம் அங்கீகரிக்கப்பட நமக்கு என்ன வேணுங்க? ட்ரெஸ்ஸு வேணும். ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு சுயமா ஓட முடியாது. சரிங்களா? அதனாலதான் பவுல் நிறைய இடத்துல சொல்லுவாரு, அதாவது நீங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது அந்த ரூல்ஸ் என்னமோ அதுபடி ஓடுங்க, கிரவுண்டுக்குள்ள ஓடுங்க, ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு கிரவுண்டுக்கு வெளியே ஓடக்கூடாது. சரிங்களா? கிரவுண்டுக்கு வெளியே போனால் வேற எங்கேயோ போயிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. எல்லா ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்துருக்கார். அவர் மகிமைப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறார். சரிங்களா? இப்போ பாருங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது. பவுலுக்கு நல்லா தெரியும், இப்படி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது ஒரு எளிமையான காரியம் கிடையாது. அந்த புதிய சிருஷ்டி உங்களுக்குள்ள வளருவது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அவர் எப்படி சொல்றாரு, அவரோட எக்ஸ்பிரஷன் அவர் எப்படி இருக்கு பாருங்க. கலாத்தியர் 4:19 வாசிப்போம். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாரு, உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். சரிங்களா? ஒரு சாதாரண விஷயமே கிடையாது கர்ப்ப வேதனை அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சீஷர்களை, இவரு கீழாக இருக்கிற சீஷர்களை கிறிஸ்துக்குள்ளாக ஆயத்தப்படுத்துறதுக்கு இவர் முயற்சி செய்கிறார். அதான் சொல்றார், கர்ப்ப வேதனை படுகிறேன். இட்ஸ் ஒரு டஃப் ஜாப் தான். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் செய்கிறார். இதெல்லாம் வாங்கி கொண்டு, இது எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு, சரிங்களா, ரகசியம், ட்ரெஸ் எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு, எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு, ஒருவேளை நம்ம அசால்ட்டா இருந்து சிம்பிளா அதை தூக்கி போட்டா என்ன நடக்கும்? மீண்டும் அந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 22:13 மத்தேயு 22:13 அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, பாருங்க, இதுல ஊழியக்காரரை கூப்பிடல. யாருங்க? ஊழியக்காரரை கூப்பிடல. அப்ப பணிவிடைக்காரர்னா அங்க பந்தி விசாரிப்பு, அவங்க கூடவே இருக்கிறவங்க, ராஜா மாதிரியே இருக்கிறவங்க, அவங்க போய் வீதியில் அங்க ராஜ்யத்துல வேலை செய்யறவங்க, அங்கேயே பணிவிடைக்கார நிலையை நோக்கி கூப்பிட்டு என்ன பண்றார்? இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பாருங்க, கையும் காலும் கட்டி என்ன பண்ணுங்க? புறம்பான இருளிலே போடுங்கள் அப்படின்றார். ஏன் பணிவிடைக்காரன் கூப்பிட்டா? ஊழியக்காரர்கள் கூப்பிட்டாங்க, எல்லாமே கேட்டுக்கொண்டு உள்ள வந்துட்டோம். இப்ப அங்க வேலை செய்யறவங்க, ராஜா கூடவே இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறவங்க, அப்படி என்ன சொல்றாருன்னா, கையும் காலும் கட்டி என்ன பண்ணுங்க? புறம்பான இருளிலே போடுங்கள். அந்த ட்ரெஸ், அந்த வாய்ப்பை, அந்த மகிமையை நீங்க மிஸ் பண்ணிட்டா அது மீண்டுமாக என்ன பண்ணாதுங்க? கிடைக்கவே கிடைக்காது. ரோமர் 11:20-22. ரோமர் 11:20 முதல் நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ற, நீ விசுவாசத்தினாலே என்ன பண்ற? நிற்கிறாய். நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய துன்பங்கள் வரும், மாற்று கருத்தே கிடையாது. தேவன் அப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. என்னைக்காச்சும் நம்முடைய சகோதரர் இந்த பேசிக் கிளாஸ் எடுக்கின்ற போதும் சரி, அதுக்கு பின்பாக எடுக்கிற அட்வான்ஸ் கிளாஸ் எடுக்கிற போதும் சரி, துன்பம் வராதுன்னு சொல்லியிருக்கிறாரா? பாடுகள் வராதுன்னு சொல்லியிருக்கிறாரா? இந்த ட்ரெஸ், ஏசு கிறிஸ்துவ ட்ரெஸ்ஸாக போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், பரிசுத்தராக மாறிடுவாங்க, உங்களுக்கு எப்பவுமே எல்லா விதமான ஆசீர்வாதம் வரும், ஐஸ்வர்யம் ஏதாவது சொல்லிக்கிறாங்களா? இல்லை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். விசுவாசத்தில் நாம் ஏன் நிற்க வேண்டும் என்றால், விசுவாச குறைச்சல் ஏற்படும், சோதனை ஏற்படும். ஆனா நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கிறோம்? இப்ப கரெக்டா சொல்லுங்க. இப்ப என்ன சாப்பிட்டு இருக்கிறோம்?
விருந்து சாப்பிட்டுருக்கு. கரெக்டு. எப்படிப்பட்ட விருந்து அது பாருங்க, எப்படிப்பட்ட விருந்து? எருது, அதுக்கப்புறம் கொளுத்த ஜந்து. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையல தெரிஞ்சு சொல்கிறேன், அது ஒரு டாட்டு தான். எல்லா விதமான கொளுத்து ஜந்தியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, சாப்பிட்ருக்குறோம். கரெக்டுங்களா? ரெவல்யூஷன் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரெவல்யூஷன் பிரதர் இப்போ தான் பேப்டிஸ்ட் எடுத்தேன், எப்போ ரெவல்யூஷன் நீங்கள் கேட்டுறாதீங்க, முன்னாடி இடத்துலக்கு சொல்லுறேன், அவங்க இங்கே இருக்கிறனால. சரிங்களா? ஆல்மோஸ்ட் ரெவல்யூஷன் என்ன பண்ணிக்கிறீங்க, முடிச்சிருக்கிறோம். இன்னொரு கொளுத்து ஜந்து எதை சாப்பிட்ருக்குறோம்? ஆதியாகமமா, அது கொளுத்து ஜந்தா. சரி, அதையும் சாப்பிட்ருக்குறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு கொளுத்த சந்து நம்முடைய சகோதரர் 4.5 வருஷமா எடுத்தாரு. அது ஒரு கொளுத்து சந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறோம். எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கிறோங்க, சாப்பிட்ருக்குறோம். சரிங்களா? ஆனால் இப்போ எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. தேவனுடைய நீதி, ரட்சிப்பின் வஸ்திரம், அது அசட்டையாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, எண்ணக்கூடாது. ஒரு சோறு வரும்போது அப்படியே விசுவாச குறைச்சல் ஏற்படக்கூடாது, ஓட்டத்தில் தொய்வு ஏற்படக்கூடாது. ஏற்பட்டுச்சுன்னா டேஞ்சர் பொசிஷன். ஆனால் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவிசுவாசனே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தில் நிற்கிறாய். தொடர்ந்து வாசிப்போம். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. பாருங்க, மேட்டிமை சிந்தை வெரி வெரி டேஞ்சர். எப்பவுமே பயந்து இருக்க வேண்டும். மேட்டிமை சிந்தை இராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் பாருங்க, விழுந்தவர்களிடத்திலே பாருங்க, தேவனுடைய அன்பு பாருங்க. விழுந்தவர்களிடத்திலேயே கண்டிப்பையும், உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். உன்னிடத்திலே தயவு. நம்மெல்லாம் எதற்குமே தகுதி இல்லாதவருங்க, உண்மையாலேயே எதற்குமே தகுதி இல்லாதவர்கள். தேவன் ஒரு ஜனத்தை உற்று கண்ணோக்கி அவர் பார்த்து அழைத்திருக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களே. அது வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு புறஜாதிகளுக்கு என்ன பண்ணிருக்காருங்க, வாய்ப்பு கொடுத்திருக்கார். தேவனுடைய பார்வையில் இந்த உலகமே ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா அது உண்மையாலே அவருடைய அன்பு. உன்னிடத்தில் என்ன காட்டிருக்கிறார், உன்னிடத்திலே தயவையும், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். பாருங்க, அந்த தயவுல நம்ம நிலைநிச்சா போதுங்க. தேவன் காட்டின தயவுல நம்ம நிலைநிச்சா நமக்கு என்ன கிடைக்குங்க, தயவு கிடைக்கும். அது உண்மை. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, தேவன் நம்ம இடத்துல இரக்கம் காட்டுறார், அந்த இரக்கத்துக்குள்ளாகவே நம்ம இருந்தா இரக்கம் பெற்றவர்களாக நம்ம இருப்போம். அவ்வளவுதான். நம்ம மேல சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து படிப்போம். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இப்ப இந்த வசனம் பாருங்க, தேவன் கண்டிப்புள்ளவரா இருக்கிறார். அந்த கண்டிப்புக்குள் நீ இருந்தாய் நீதிமானாகப்பட்டவானா இருக்கு இல்ல. தேவன் தயவுள்ளவரா இருக்கிறார். அந்த தயவுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், தயவு பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அந்த தயவுக்குள்ள நீங்க நிலைத்திருக்கவில்லைன்னா என்ன ஆவீங்க, வெட்டுண்டு போவாய். அப்படி என்றால் இவ்வளோ பெரிய சத்தியம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அசட்டையாக இருந்தால், விசுவாசத்தில் நிலை நிற்காமல் இருந்தால், அந்த தயவை நாம் சரிவராக பயன்படுத்தவில்லை என்றால் நாம் எங்கே போவோம்னா, அந்த மனுஷன் எங்கே போனாங்க, புறமான இருளும் பால் கடிப்பானா அந்த சிறையிலே தள்ளுங்கள் சொல்கிற மாதிரி நாமும் எதிர்கொள்ள போனா உலக ஜனங்களாக மாறிவிடுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்படி என்றால் பாருங்க, உலக ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க எப்படி மறிக்கிறார்களோ அப்படியே என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு வருவாங்க. அவங்களுக்கு இந்த மேலான ஆசீர்வாதம் சத்தியம் எதுவுமே கிடைக்காது. பின்னாடி கிடைக்கும். ஆனால் அந்த சபை பெறுகின்ற ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ண முடியாதுங்க, பெற முடியாது. நமக்கு டேஞ்சர். புதிய சிருஷ்டியில் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால நான் சொல்கிறேன், நமக்கு கவுண்ட் டவுன் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தோன்னே ஆயிடுச்சுங்க, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி என்றால் நாம் இப்போ திருந்தவில்லை என்றால் தேவன் கிளியராக டிக்ளேர் பண்ணுவார், பின்னாடிலாம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, திருந்த மாட்டீங்க அப்படின்னு. அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகாமல் இந்த வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணலாங்க, இறுக்கமாக பிடித்து கொண்டால், அந்த மகிமையும் அந்த ரகசியத்தை நமக்குள்ளாக வைத்து கொண்டால் நிச்சயமாக என்ன பண்ணுவான்னா, அந்த ஆட்டுக்குட்டியாரின் கல்யாணம் விருந்தா போக மாட்டோம், என்னவா மாறிடுவேங்க. விருந்துக்கு போனவன் நம்ம என்ன ஆயிட்டோம், விருந்துக்கு போனவங்க என்ன ஆயிட்டோங்க, டக்குன்னு பொண்ணு பிள்ளை ஆயிட்டோம்.
அப்படி என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணம் நடந்து போடுச்சு. கரெக்டு தானே? வெளிப்படத்தில் தானே படித்தேன். ஆக்சுவலாக இப்போ விருந்துக்கு தான் அழைச்சார். விருந்துக்கு அழைச்சார் நம்மளேன்னா தன்னுடைய குமாரனுடைய மனைவியாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது ஊமையில் இல்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்படிதாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் அழைப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ஊமை மூலமாக நம்ம பார்த்துருப்போம். கடைசியாக ஒரு வசனம் பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். பாருங்க, அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நல்லோர் பொல்லோர் நிறைய பேர்த்த அழைச்சிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். புரிஞ்சுதுங்களா? கல்யாண விருந்துக்கு நிறைய பேர் அழைச்சிருக்கிறாங்க. ட்ரெஸ் போட்டவங்க சிலர். அது ட்ரெஸ்ஸை தொலைக்காம இருக்கிறவங்க. இது கொஸ்டின் இதில் வராது. நெக்ஸ்ட் அம்த்துனா ஆமீன் வந்துடும், வராது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ட்ரெஸ்ஸை போட்டவங்க ஒரு சிலர், ட்ரெஸ்ஸை தொலைக்காமல் நிலைநிறுத்தினவர்கள் 1,44,000. இப்படியாக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார், அவருடைய குமாரனத்தை திருமணத்தை நடத்துவார் என்பதை இந்த ஊமை மூலமாக என்ன பண்ணிக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இத்தோடு என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த கல்யாண வஸ்திரம் இந்த பாடத்தை நம்ம என்ன செய்யலாம், நிறைவு செய்யலாம். தேவதாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.